Hi guys. பாருங்க வாசல்ல என்ன இருக்குன்னு, எவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசமாக இருக்குது. இன்றைக்கி என்ன ஐட்டம் இருக்குன்னு பாருங்கள் மக்களே. நான் இப்போ போட போகிறேன். எக்ஸைட்டட். ஓ, சூடாக ஒரு ஹாட் சாக்லேட். இங்கிட்ட பார்த்தீங்கன்னா நிலா தெரியுது. ஹே காய்ஸ், ஐம் வித் யூவா. வெல்கம் டு வைப் வித் யூவா யூடியூப் சேனல். எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு தெரியும். ஸோ இன்றைக்கி ஒன்ஸ் அகெயின் நம்ம வந்து ஒரு வீக்கெண்ட், ஒரு சண்டே. ஸோ இந்த சண்டேயில் நான் உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு ஒரு அழகான ஒரு இடத்துக்கு போகலான்னு நினச்சேன். ஸோ வீட்டிலேருந்து நான் ஆக்சுவலி போய்கிட்டு இருக்கேன். ஸோ நான் இப்போ இருக்கிற இடம் பேர் வந்து பெரின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இருந்து நான் இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போகணும் நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு. நான் உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே வேறு லெவலாக ஃபால் கலர்ஸ் இருக்குங்க. ஃபால் கலர்ஸ் போய் பார்க்குறோம், என்ஜாய் பண்ணுறோம். அந்த இடம் வந்து ரொம்ப ஃபேமஸ் கனடாவில் ஃபால் கலர்ஸ்க்கு. ஸோ எங்கே போகிறேன் அது இது எல்லாமே நான் போகும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த லொக்கேஷன் வந்து டொரண்டோவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 hour டிரைவில் இருக்குது. ஸோ நம்ம போவோம். ஸோ கைஸ், நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன்னா, நான் வந்து ஒரு முஸ்கோக்கான்னு சொல்கிற ஒரு அழகான ஒரு ஃபால் டெஸ்டினேஷனுக்கு போய்கிட்டு இருக்கேன். இது வந்து பெரியில் அது என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் இருங்க, நான் இந்த இப்படி ஃபாஸ்ட்டாக வருது. ஓ மை காட். ஸோங்க, நான் ஆக்சுவலி லேண்ட் உள்ளுக்கு எடுத்தேன். ஸோ த ரீசன் வந்து என்னென்னா, இன்றைக்கி ஒரு வீக்கெண்ட் தானே. ஸோ அப்போ போய் நம்ம ஃபால் கலர்ஸ், ஏன்னா ஃபால் எண்டுக்கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த லொக்கேஷனில் போனால் வேறு லெவலாக இருக்கும் கலர்ஸ் பார்க்குறதுக்கு. போய் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இந்த சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அங்கே இருக்க கல்ச்சர், அங்கே இருக்கிற ஃபுட்டெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு வரலான்னு நினச்சேன். ஸோ உங்கள் எல்லாரையும் டிஜிட்டலி நான் கூட்டிகிட்டு போகிறேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், ஃபன் பண்ணுவோம், வைப் பண்ணுவோம். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். ஹாய் கைஸ். ஸோ நான் முஸ்கோக்கா நெருங்கி போய்கிட்டு இருக்கேன். இன்னொரு 30 minutesல நான் ரீச் பண்ணிடுவேன். இட்ஸ் அரௌண்ட் லைக் 50 கிலோமீட்டர்ஸ். போய்கிட்டே இருக்குதுங்க. லைக் ஃபுல்லாகவே கண்ட்ரி சைட். உங்களுக்கு பார்த்தா விளங்கும். எங்கிட்டும் ஒன்றும் இல்லை, எல்லாமே காடு மாதிரி இருக்குது. ரோடு எல்லாமே வந்து குட்டி ஆயிடுச்சு. அங்கங்கே ஃபால் கலர்ஸ் விளங்குது. ஸோ நம்ம டவுன் வந்து நெருங்கும் போது இன்னும் கலர்ஸ் அப்பியர் ஆகும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் போயிட்டு எப்படி இருக்குன்னு. கைஸ், ஃபைனலி லொக்கேஷனுக்கு வந்தாச்சு, ரீச் பண்ணியாச்சு. ஸோ இங்கே நான் ஸ்பெசிஃபிக்காக வந்தது வந்து சாண்ட் ஹில் நர்சரின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஃபால் ஃபெஸ்டிவலுங்க. ஸோ லொக்கேஷன் உள்ளுக்கு போகிறேன், பார்த்துட்டு வாங்க. பாருங்கள், என்ட்ரன்ஸ்லேயே பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியெல்லாம் வச்சுருக்கேன். ஹாய் கைஸ், ஃபைனலி நான் முஸ்கோக்கா வந்துட்டேங்க. வந்து காரெல்லாம் பார்க் பண்ணி எல்லாமே ஃபைன். நான் ஃபஸ்ட்டு வந்த லொக்கேஷன் வந்து என்னென்னா சாண்ட் ஹில் நர்சரின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னா, ஒரு ஃபால் ஃபெஸ்டிவல் பார்க்க. இது வந்து குவாய்ட் வெரி ஃபேமஸ். நியாயமான பேர் டொரண்டோவிலேருந்து வெளியிலேருந்து இந்த ஃபால் ஃபெஸ்டிவலுக்கு இங்கே வருவாங்க. இது இன்னையோட லாஸ்ட் டே, இன்னையோட முடியுது. ஸோ ஃபைனலி வி மேட் இட். 300 கிலோமீட்டர்ஸுக்கு மேலே நான் ட்ராவல் பண்ணி இந்த லொக்கேஷனுக்கு வந்திருக்கேன். ஸோ உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி இது நடக்குது, என்ன மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க, என்னென்ன திங்ஸ் இருக்குது எல்லாமே பார்க்க நான் ரொம்ப எக்ஸைட்டட். ஸோ உங்களோட நானும் டிஜிட்டலி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ என்ட்ரன்ஸுங்க இந்த எப்படி இருக்குது ஃபுல்லாக. ஸோ நியாயமான வெஹிக்கிள்ஸ் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி லாஸ்ட் டே தானேங்க. ஸோ பீப்புள் ஆர் லைக் ட்ரைங் டு மேக்ஸிமைஸ் இட். ஸோ பார்த்தீங்கன்னா விளங்கும் என்ட்ரன்ஸில் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் அந்த ரோட். இது உள்ளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 to 2 கிலோமீட்டர்ஸ் உள்ளுக்கு போய் தான் நம்ம அது என்ன சொல்லுவாங்க, காப்பாக்கு இருக்குது. அங்கே இருந்து தான் அந்த இது ஸ்டார்ட். ஸோ இது எல்லாமே ஃபைனாக இருக்குங்க இந்த ரோடெல்லாம். மழை பெஞ்சிச்சின்னா நடக்கிறதெல்லாம் கஷ்டம். இது மழை சீசன் தானே. ஸோ
உங்களுக்கு மேலே தெரியுதா இது எல்லாமே அம்ப்ரெல்லாஸுங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஐ மீன் லைக் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஒரு வெல்கம் பேனர் மாதிரி. ஸோ ட்ராஃபிக்காக இருக்குது. நம்ம இந்த ரோட்டில் தாங்க உள்ளுக்கு போகணும். ஸோங்க நான் என்னோட ஒய்ஃபோடு வந்திருக்கேன். ஹாய் காய்ஸ். ஸோ பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் இந்த லொக்கேஷன் வந்து என்ன சொல்லலாம், ஃபுல்லாகவே பர்பிள் அண்ட் க்ரீனில் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து செமெட்ரி டிசைன் பண்ணியிருக்காங்க. க்ரௌடு செம்ம கூடங்க. வாகனம் வந்தபடியாக இருக்குது. என்ட்ரன்ஸில் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு போல் ஒன்று வச்சுருக்காங்க. லொக்கேஷன் வந்துங்க கொஞ்சம் குவாய்ட் ஃபேமஸ். நிறைய பேர் இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை மிஸ் பண்ணக்கூடாது. இந்த வந்து என்ன தான் அப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு தான் வந்தேன். அம்ப்ரெல்லாஸ் உண்மைக்கு அழகாக இருக்குது தானே. ஸோ நான் நிறைய அம்ப்ரெல்லாஸ் உள்ளுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சீனிக்காக நிறைய பிக்சர்ஸ் எடுக்கிற கிட்ட வந்துட்டோங்க. பாருங்கள் வாசல்லே என்ன இருக்குன்னு, எவ்வளோ பெரிய ஒரு பூசணிக்காய் இருக்குன்னு. எங்கே போனாலும் இந்த பூசணிக்காய் விட மாட்டேங்குதுங்க. ஸோ இது ஒரு சின்ன ஷாப் ஒன்று இருக்குது. போய் பார்ப்போம். லைக் 1 by 1 வில் எக்ஸ்ப்ளோர். அங்கே ஒரு மேட்ரு இருக்குங்க, சூப்பர் மேட்ரு இருக்குது. கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் நான். இங்கே ஹாலோவீன் தானே, ஸோ எல்லாம் ஸ்பூக்கியாக க்ரீப்பியாக இருக்கும் எல்லாமே. ஸோ நம்ம ஆள் வந்து எப்படி அவரை பேக் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். குளிர் தானே, ஸோ ஹீ இஸ் ஆல் கவர்ட். இந்த மரத்தில் இருந்து இலையெல்லாம் கொட்டி இது ஃபுல்லாக காஞ்ச இலையாகவே இருக்குது. என்ன மேட்டர்னு பார்த்தீங்க தானே, செம்ம க்ரௌடுங்க. எவ்வளோ அழகாக இந்த ஒரு சின்ன ஏரியாவை ஸ்பூக்கியாக க்ரீப்பியாக அங்கே ஒரு எலும்பு கூடு இருக்குது, டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த அம்ப்ரெல்லாவுக்கு தாங்க க்யூவே. இன்னொரு அம்ப்ரெல்லா லொக்கேஷன் ஒன்று. ஸோ அதுக்கு பெரிய லைனே நிற்கிது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. நம்ம அங்கே நிற்போம். பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரோம். மக்களே என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, இந்த லொக்கேஷனில் இந்த அவ்வளோ ஆக்டிவிட்டீஸுமே கம்ப்ளீட்லி ஃப்ரீங்க. சரியா கேட்டுச்சா? இட்ஸ் ஆல் ஃப்ரீ. ஸோ ஷூர். ஸோ பாருங்கள், இது ஒரு ஏக்கர் கணக்குக்குள்ள ஏரியாங்க. இந்த ஏக்கர் கணக்குக்குள்ள ஏரியாவை கம்ப்ளீட்டாக ஹாலோவீனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பூக்கியாக க்ரீப்பியாக அவங்க வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே கிட்ஸ் விளையாடுறதுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது. அங்கிட்டு நிறைய பெரிய பெரிய பம்ப்கின்ஸ் போட்டு டெக்கோ பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு கம்ப்ளீட் பார்க்குங்க. நிறைய பிக்சர்ஸ் எடுக்கிற லொக்கேஷன் தான் அதிகமாக இருக்குது. ஸோ எங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு குட்டி ட்ரக் ஒன்று, பழைய ட்ரக் ஒன்றுங்க. இந்த ட்ரக்கில் வச்சு பிக்சர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவனையும் ஒரு பழைய ட்ரக் ஒன்று. he is like enjoying the view. சூப்பரான இங்கே பாருங்கள், இந்த பொம்மை இது எப்படி இது பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நான் சொன்ன மேட்ரு தாங்க பழைய வீடியோவில். வேலை உலகத்துலேருந்து வர பேயை பயன்படுத்துறதுக்கு இங்கே டெக்கோ பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலுங்க, வித்தியாசமான ஒரு லொக்கேஷன். இங்கே உள்ள கல்ச்சரில் அப்படியே டிப்பான மாதிரி ஒரு ஃபீல். அதை என்ன சொல்லுவாங்க, இங்கே உள்ள கலாச்சாரம் வந்து கொஞ்சம் வித்தியாசம் தானேங்க. ஸோ அந்த கலாச்சாரத்தில் நம்மளும் சேர்ந்து
ஹாலோவீனை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஹாலோவீன் இன்னும் வரல, பட் இப்போயே களை கட்டி நிற்கிது. எங்கே பார்த்தாலுமே பூசணிக்காய், எங்கே பார்த்தாலுமே க்ரீப்பியான விஷயம். ஸோ மக்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம உள்ளுகால போய் அங்கிட்டலாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். எவ்வளோ பம்ப்கின்னு பாருங்கள். அதெல்லாம் நிறைய கேம்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாகவே ஒரு கிரவுண்டுங்க. கிரவுண்டை ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. பொண்டூலுக்கு கூட பூசணிக்காங்க. எங்கே பார்த்தாலுமே பம்ப்கின்ஸ். ஸோ இதெல்லாமே கேம்ஸ். இங்கே வரவங்களுக்கு ஃபன்னுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கொள்கிறதுக்கு விளையாடுறதுக்கு வச்சுருக்காங்க. அங்கே விலங்குதாங்க லைக் பலூனில் ஊதி பேய் மாதிரி வச்சுருக்காங்க. நான் இந்த போல் போட்டு பார்க்குறேன், ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே. ஓ அது மிஸ்டு ஆக்ஷனாக ட்ரை பண்ணுதாங்க பார்ப்போம். மக்களே பின்னுக்கு என்ன ஐட்டம் இருக்குன்னு பாருங்கள். வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய பம்ப்கின்னு. சாமி. மக்களே மியூசிக் ப்ளே பண்ணுறாங்க. சும்மா உட்காந்து என்ஜாய் பண்ணுவோம். யாருமே இல்லை, ஆனால் அவர் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ சூப்பராக இருக்குல்ல. நானும் ரக்ஷனாவும் உட்காந்து கொஞ்சம் சிச்சுவேஷன் என்ஜாய் பண்ணுறோம். இங்கே இப்படி தாங்க கல்ச்சர், இப்படி தாங்க இங்கே வைப். ஸோ இங்கே ஆக்கள் வந்து விதவிதமாக என்ஜாய் பண்ணுவாங்க. வித்தியாசமாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த வைப்புக்குள்ளே வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இங்கே வரணுன்னு இருந்தேன் இந்த ஃபெஸ்டிவலுக்கு. வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம முஸ்கோக்காவில் இருக்கிற இன்னும் 2-3 பிளேசஸ் இருக்குது, அங்கெல்லாம் போவோன்னு சொல்லி நான் நினச்சேன். இது வந்து ஃபாலில் வந்து ஒரு மஸ்ட் ஆக்டிவிட்டிங்க. இப்படி ஒரு ஃபெஸ்டிவல் போயிட்டு நம்மளை வந்து ஃபாலில் வந்து அது என்ன சொல்கிறது, ஒரு என்ஜாய் பண்ணுறதுங்கிறது வந்து. மக்களே இது ஒரு கேமுங்க. இந்த சக்கை இந்த ஹோலில் அங்கே உள்ள ஹோலில் போடணும். ஸோ இது வந்து ஒரு கேம். நானும் ட்ரை பண்ண போகிறேன், ரக்ஷனாவும் ட்ரை பண்ண போகுது. பாப்பா யார் போடுறாங்க. வெயிட். ஓ தட் வாஸ் அ க்ளோஸுங்க. ஸோ பார்ப்போம். ஓ ஸ்டில் இட்ஸ் அ க்ளோஸ். 3 ட்ரை தான். ஓ அது ஆஃப் ரக்ஷனா, ஆஃப் வே ஆஃப். இப்போ நான் ட்ரை பண்ணுறேன். மக்களே நான் இப்போ போட போகிறேன் பாருங்கள். ஓ க்ளோஸ். ஒன் மோர் ட்ரை. ரக்ஷனா போட போகுது. ஸோ பாப்போம் போடுதானே. Excited to go in this. Are you excited to go in this? Amma is waiting, okay? Are you excited? ஐட்டம் ஒன்று ட்ரை பண்ண போகுதுங்க. இதில் பேலன்ஸ் பண்ணி நடக்கணும் இந்த தொங்கல் வரைக்கும். அதுதான் கேம். ஸோ கம் ஆன் ரக்ஷனா, யூ கேன் டூ இட். யூ கேன் டூ இட். யூ கேன் டூ இட். ஹவ் இஸ் இட்? இஸ் இட் குட்? லெட் மீ see. Oh my god. Walk. What's happening? பார்க்குறேங்க. Oh my god. Oh.
ஹாய் கைஸ், ஃபைனலாக நான் அந்த லொக்கேஷனில் இருந்து ஃபன் பண்ணிவிட்டு இப்போ நான் இன்னொரு இடத்துக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கேன். ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாய்டு. நீங்களும் சேர்ந்து என்னோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் என்ஜாய் பண்ணேன்னு நினைக்கிறேன். அழகான ட்ரைவுங்க. ஈவினிங் இப்போ டைம் வந்து 5:39. அங்கே 5க்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ போயிட்டுருக்கேன். ஸோ அடுத்த லொக்கேஷனுக்கு போய் நீங்களும் சேர்ந்து டிஜிட்டலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ மக்களே, நான் வந்து இங்கே முஸ்கோக்காங்கிற ஒரு ஏரியா. அப்படின்னா முஸ்கோக்காவில் வந்து ஹன்ஸ்வில், பிரேஸ் பிரிட்ஜ், கிரவன்ஹர்ட்ஸ்னு சொல்லி 3 அழகான பியூட்டி சிட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் நான் நிற்கிற இடம் வந்து பிரேஸ் பிரிட்ஜ் டவுன் டவுனில் நிற்கிறேன். இது வந்து ஒரு வேறு லெவல் வைப்பில் இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துட்டு வாங்க. இந்த டவுனுங்க ஃபுல்லாக ஒரு ரிவருக்கு மேலே ஒரு ஹில்லில் இருக்குங்க இந்த டவுன் டவுன். எல்லாம் பழைய பில்டிங், குட்டி அழகான கடைகள். ஃபாலுக்கு வந்து இந்த ஊர் வந்துங்க எல்லா ரூம்ஸ் அது இது எல்லாமே இங்கே புக் ஆயிருமா. சின்ன மோட்டல் அப்படி தாங்க இந்த ஊர் அமைஞ்சிருக்கு. வித்தியாசமாக இருக்குது தானே. நீங்கள் ட்ரோனோ மாதிரி இங்கே ஃபுல்லாக பிஸியாக அப்படி இருக்கும்னு நினச்சிங்கன்னா இங்கே அப்படி இருக்காதுங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டில் இருக்குது. ஒரு கண்ட்ரி சைடில் இங்கே பாருங்கள், இந்த பில்டிங்கெல்லாம் எப்படி இருக்குது. இங்கே பாருங்கள், சார் போட்டிருக்காங்க. அந்த பிரிட்ஜ் தெரியுதாங்க, அந்த பிரிட்ஜுக்கு கீழே தாங்க பெரிய ஆறு போகுதான். இந்த ஏரியாக்கே வெல்கம் டு டவுன் டவுன் பிரேஸ் பீச்னு சொல்லி போட்டு இந்த கிளாக் டவரை பாருங்கள். ஸோ பேசிக்கலி அல்கோகுயின் இதுக்கு போகிறவங்க, என்னது பார்க்க போகிறவங்க எல்லாமே இந்த ஒரு டவுனில் மஸ்ட் ஸ்டாப்பாக நிப்பாட்டிட்டு போவாங்களாங்க. ஸோ இங்கே வந்து ஃபுட் வந்து ஸ்பெஷலாக இங்கே வந்து சீ ஃபுட் வந்து ஃபேமஸாக. இந்த பில்டிங்கை பாருங்க எப்படி இருக்குன்னு. பழைய கிளாக் டவர் ஒன்று. கைஸ், இப்போ டைம் வந்து 6:12. ஸோ டிம் கிட்ட நிப்பாட்டினேன். சூடாக ஒரு ஹாட் சாக்லேட் சூப்பராக இருக்குங்க. இந்த குளிரில் வேறு லெவலாக இருக்குது. ஹாய் கைஸ், ஸோ ஃபைனலி நம்மளோட டூர் வந்து எண்டுக்கு வந்துருச்சு. இப்போ நான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் டிஜிட்டலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து வேறு லெவல் ட்ரைவ் ஒன்று போய்கிட்டு இருக்கேங்க. வானத்தை பார்த்தீங்கன்னா சும்மா பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்குது இந்த ஆரஞ்சு கலர். எங்கிட்ட பார்த்தீங்கன்னா நிலா தெரியுது. ஒரு லாங் ட்ரைவ். வீட்டுக்கு இன்னொரு 1 hour இருக்குது. ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் ஃபுல் ஃபன் எடுத்துருப்பீங்க, வைப் பண்ணீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்படி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ கைஸ். ஸோ see you in the next video. அது வரைக்கும் உங்கள் திவா. பாய்.